என்னடி இது? ஏன் முன்ன பண்ண பார்த்ததே இல்லையா நீ? ஏடி சாமி கும்பிட்டு வர சுத்த பத்தமா இருக்கேன் நானு. இன்னைக்கு நான் விரதம் வேற. ஏன் முன்னாடி போய் சிக்கனை பசஞ்சிட்டு இருக்க நீ போட்டு? இது நியாயமாடா? அநியாயம் அடுக்குமாடா? இவங்களை என்ன பண்றதுனே தெரியலையே முருகா. இவங்களை என்ன பண்றது? பேசாம என்னைய கூப்பிட்டுக்கே முருகா. ஆனா ஆண்டியா வந்துடுறேன் உன் கூட. ஆண்டியா வந்துடுறேன். போயிடு, எதுக்கு இருக்க? அதாவது கோச்சிக்காரதா பாரு, என்ன டச் பண்றதா நான் அப்படி ஓரமா அப்படி போயிடுறேன் ராதா. ப்ளீஸ் ராதா, தயவு செஞ்சு இந்த பாத்திரத்தெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போயிடு. இல்ல புரியல. இன்னைக்கு நான் நல்ல வார்த்தையா பேசணும்னு நினைக்கிறேன். என் வாயில இருந்து நார வார்த்தையா வர வச்சிடாத ப்ளீஸ். சொன்னா கேள. நல்ல பொண்ணு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அடக்கமா இரு. இல்ல நான் அடக்கம் பண்றேன். எது? அப்பனே முருகா, செந்துருவாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனித்தேவா, இளமையே எழிலே, அமுதமனம் மொழி அழியாதிருக்க இந்த ரவிராஜுடைய வீரத்தை இந்த கண்டிகையெல்லாம் பரப்பணும் அப்பனே, பரப்பணும். முருகா முருகா. ஓம் சரவண பவாய. ஏய் என்னடி இது? ஏன் முன்ன பண்ண பார்த்ததே இல்லையா நீ? ஏடி சாமி கும்பிட்டு வர சுத்த பத்தமா இருக்கேன் நானு. இன்னைக்கு நான் விரதம் வேற. ஏன் முன்னாடி போய் சிக்கனை பசஞ்சிட்டு இருக்க நீ போட்டு? இது நியாயமாடா? அநியாயம் அடுக்குமாடா? ஐயோ, காட்டு மிராண்டிகளா இருக்கீங்கடி, காட்டு மிராண்டிகளா. எப்படி உங்களுக்கு எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சிக்கன் சாப்பிட்டா கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்காது. சார் அப்படியே மோதுதான் பாத்துட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா. மோந்து பாக்குறேன். நீ சிக்கன் சாப்பிட்டதே கிடையாதா? சாப்பிட்டுருக்கேன்டி. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு நான் முருகனுக்கு விரதம். இன்னைக்கு நானு முருகர் சொன்னாரா? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து சாப்பிடாது வந்து உன்கிட்ட சொல்லுவார் காதுல முருகர். ஏன் ஒரு நாள் தான் மூடிட்டு இருங்களேன் அப்படின்னா திண்ணியே தீரணுமா இன்னைக்கும்? எதுக்கு வந்து அந்த காலத்துல வந்து ஒரு 3 நாள் விரதம் இருக்க சொன்னாங்க? நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் வெளியில போன்றது தானே. இப்படி டெய்லி தின்னு 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 உடம்பு ஃபுல்லா கழிவு சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லு. ஏன் அது சாமி சாக்கு வச்சு சொல்லிட்டு இருக்க? இவை தயவு சொல்றேன். இந்த பாரு, இந்த அபிஷேகமா பண்ணாத. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. தயவு செஞ்சு செத்த அப்படி எடுத்துன்னு போறேளா? அபுஸ்டுவா? அபிஷுடி அபுஸ்டு இல்ல. அபுஸ்டுவா? ஆமா. ஐயோ ஐயோ முருகா, இந்த அபிஷேகங்களை என்ன பண்றதே தெரியலையப்பா. இவங்களுக்கு ஏதாவது அறிவை குடன் சாமி. போதுடா, ரொம்ப நடிச்சிட்டு வாடா வெளிய. முருகா, பழிமலை ஆண்டவா, திருப்பரங்குன்ற தானே செஞ்சு வச்ச பழிமுதிர் சோலை ஐயனே, இவங்களை என்ன பண்றதுனே தெரியலையே முருகா. இவங்களை என்ன பண்றது? பேசாம என்னைய கூப்பிட்டுக்கே முருகா. ஆனா ஆண்டியா வந்துடுறேன் உன் கூட. ஆண்டியா வந்துடுறேன். போயிடு, எதுக்கு இருக்க? அதாவது கோச்சிக்காரதா பாரு, என்ன டச் பண்றதா நான் அப்படி ஓரமா அப்படி போயிடுறேன் ராதா. ப்ளீஸ் ராதா, தயவு செஞ்சு இந்த பாத்திரத்தெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போயிடு. இல்ல புரியல. எனக்குன்னு தனி சொம்பு வச்சிருங்க. நான் இந்த வீட்டை 48 நாள் வந்து நான் விரதம் இருக்கணும். இந்த ஆடி மாசம் முடியறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கிட்ட வந்துடாதீங்க. ஆமா, சுத்தபத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஒரு ஆடை முழுசா தின்ற ஆளு நீ எல்லாம் பேசிட்டு இருக்கியா? இந்த பாரு, நான் ஆடை தின்றேனோ ஆட்டு புளிக்க தின்றனோ அது இப்ப தேவையில்லாத விஷயம். இப்ப நான் என் அப்பே முருகனுக்காக விரதம் இருக்கேன். சத்தியமா எனக்கு தெரியாது மண்ணா. ஆமா போதுண்டா, கடவுளாவது விட்டு போயிடா. எதுக்குடா கடவுளை ஏமாத்திட்டு இருக்க? இந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காது ராதா. சத்தியமா சொல்றேன் பாரு, எனக்கு வாந்தியா வருது ராதா. ப்ளீஸ் ராதா, சொன்ன கேளுடா. நேத்து சாப்பிட்டதெல்லாம் என்னதுப்பா அது? ஐயோ, அதை நான் டிசென்டர் வழியா டிசென்டா டிஸ்போஸ் பண்ணிட்டேன்டா. இப்போ என்னோட ஸ்டமக் வந்து ஃப்ரீயா இருக்குடா. அப்படியா? ஆமாடா. அப்பதானே உடம்ப வளர்த்திருக்கேன். அந்த சதை, ரத்தம் எல்லாமே இருக்குல்ல. கொஞ்சம் இப்படி வாரே, இப்படி வாயே. டச் பண்ணாம போயிட்டேன் நான். இது டூ மச். இது டூ மச். ஐயோ வேணாம்டா. ஐயோ, ஒரு காத்து கூட மேல படக்கூடாது ராதா. நடிப்புடா சாமி. ராதா கிட்ட வராதே டி, ப்ளீஸ் டி. எடுத்து அப்படியே இப்ப என்ன பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல வராத, சொன்னா கேளு. நான் அப்ப முருகனுடைய சிஷ்யே. இப்போ நான் சுத்தபத்தமா இருக்க வேண்டிய நேரம். கடவுளே வந்தாலும் நல்லா திருத்த முடியாது. சரியா? மூட நம்பிக்கை பிடிச்ச ஆளு நீ. மூட நம்பிக்கையா? பாரு, யார வேணா படிச்சுக்கீங்க, கடவுளை கூட படிக்க கூடாது. பாரு, ஜோசப் விஜய் சிஎம் சாரே திருச்செந்தூர் போயிட்டு வந்தா ஜெயிச்சாரு. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருள் நினைச்சுக்க. நீங்க எல்லாம் வந்து வேணாம், தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. வாழ்க்கையில க்ஷேமமா இருக்க மாட்டேன்டி, க்ஷேமமா இருக்க மாட்டீங்க. இப்ப கறி சாப்பிடறதுனால அவங்க வந்து அபுஸ்டுவா? ஐயோ, இன்னும் என்னதான் சொல்ல போறேன்னு தெரியல. புதுசா இருக்குடா நீ பண்றதெல்லாம். அதான் வாயில அது நான் சொல்றேன் கேள. இன்னைக்கு நான் நல்ல வார்த்தையா பேசணும்னு நினைக்கிறேன். என் வாயில இருந்து நார வார்த்தையா வர வச்சிடாத ப்ளீஸ். சொன்னா கேள. நல்ல பொண்ணு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அடக்கமா இரு. இல்ல நான் அடக்கம் பண்றேன். உனக்கு பிடிக்கல நீ சாப்பிடாத. அதனால நாங்க சாப்பிடும்போது அப்படின்னா அபுஸ்டு ஐயோ நாத்தடிக்குது கிட்ட வராதுன்னு எதுக்கு நடிக்கிற?
இது நீ சாப்பிட்டுதானே வளர்ந்துருக்க. இப்ப என்ன புதுசா சீனா போட்டுட்டு இருக்க? அப்படி இல்ல ராதா, இங்க பாரு, வாரத்துல 3 நாள் வந்து விரதம் இருக்க சொல்லி என்னுடைய தோப்பனார் சொல்லியிருந்தா. சரி. அதனால இப்ப கடைபிடிக்கிற அவ்வளவுதான். எந்த தோப்பனாரு கீப்பனாருன்ட்டு போட. ஏய். பேசுறான் நல்லா பேச்ச. நீ என்ன உனக்கெல்லாம் ஐயரா? பாரு, ஐயரா. நீ ஐயரா? வாரத்துல 3 நாள் நான் இப்ப வந்து ஐயராக்கும். ஆமா, என்கிட்ட வராது. முதல்ல உங்களுக்கே நீங்க வேஷம் போட்டு தெரியுறீங்க. முதல்ல நீ ஏய், வாயை மூடிக்க சொல்லிட்ட, தேவலாம வந்து பேசுனிச்சுக்கோ. நீ சாப்பிட முடியும். ஏய், சீ கிட்ட போ, தள்ளி போ. ஐயோ முருகா, முருகா. அவரையாவது விட்டு வை. ஐயோ என் அப்பனே முருகா, இந்த பாவியுடன் என்னை ஏன் சேர்த்து வச்ச முருகா. ஐயோ, என்னமா 10-15 வருஷமா பட்டினி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? பாவியா? கறி சாப்பிடுறவங்களா பாவியா? அப்படின்னு பார்த்தா நாட்டுல முக்காவாசி பேர் இருக்க மாட்டாங்களேடா. எல்லாருமே பாவம் பண்ணவங்க தானடா. உன் வாயில வந்து வர அந்த வார்த்தைகள் கூட என் காதுல விழுந்துச்சுக்கோ, தீட்டாடி என் பாடி. ஐயோ, உன் மூக்குல இருந்து அந்த சுவாசம் இருக்கு பத்தியா, அதே மேல பட்டுச்சுன்னா என்ன வந்து அப்புறம் ஜலத்துல நான் ஜலப்பிரகாரம் பண்ணோண்டி. ஆமா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? தள்ளி போ, தள்ளி போ. ஐயோ, தொட்டுட்டனே. ஐயோ பிஷ்டு, தள்ளி போடி. டேய், சோ போச்சு. போய்டு, அப்படியே போய்டு. போச்சு, எல்லாம் தீட்டாயிடுச்சு. அப்ப வந்து தீட்டா போச்சு எல்லாம். அப்ப வந்து இதுல ஒரு பீஸ் கூட எடுத்து நீ சாப்பிட மாட்ட. தள்ளி போடி, எடுத்து போடி. தள்ளி போடி. அப்ப நாங்களே சாப்பிடலாம். போடி, வர்த்தி வை. 6 மணிக்கு மேல சாப்பிடலாம்னு சொல்லிருக்காரு முருகர். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எனக்கு எடுத்து வை பங்க. வெக்கம் கட்டவனே.